வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான காளான் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மஷ்ரூம் லவர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அது இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். காளான் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் நல்லா பொரிந்ததன் பிறகு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு இதில் 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதன் பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 200 கிராம் அளவு காளானை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காளானும் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதன் பிறகு இதில் 500 ml அளவு தண்ணி சேர்த்து இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குறைந்தது 15 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 நிமிடம் இந்த காளான் கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை மேலே தூவி விட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இது சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, நான், பரோட்டாக்கெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.